ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் கீரை கடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெருவில் எறா வந்துச்சு. 1/2 கிலோ எறா வாங்கினேன், 200ரூவான்னு. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்கும் விலைன்னு சொல்லுங்கள். பார்க்கும்போது 1/2 கிலோ நிறைய தெரிஞ்சிச்சு. சரி, இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு நாளைக்கு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் உரிச்சப்புறம் எறா வந்து 1/4 கிலோ கூட இருக்காது போல இருக்குது. தோல் தான் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் சரி, மொத்தத்தையுமே போட்டு அதுவே பத்தாது, அது கூட சரி உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எறா தான் க்ளீன் பண்ணின்னு இருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு எறாவை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பிசிறி வச்சுட்டேன்னா கடகடன் காய் கட் பண்ணி எறா குழம்பு வச்சிருவேன். பக்கத்துலேயே இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்க, எறா எவ்வளோண்டு இருக்குது. தோல் தான் பாருங்க, முக்கால்வாசி தோல் தான் இருக்குது. எறா கொஞ்சம் தான் இருக்குது. இந்த எறாவில் எப்படி நான் குழம்பும் வச்சு நாளைக்கு ஃப்ரையும் பண்ண முடியும். அதனால இன்றைக்கே மொத்தத்தையும் செஞ்சிடலாம். பிரியாணி தான் பண்ணலான் இருந்தேன். அப்புறம் வேணாம், எறா குழம்பே வச்சுருந்தாங்க. சரி, உருளைக்கிழங்கு போட்டு எறா குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எறா குழம்பு ரெசிபி வந்து எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும். ஆனாலும் மீன் குழம்பு, எறா குழம்பு, கார குழம்பு, இந்த மாதிரி குழம்புங்களுக்கெல்லாம் எப்பவுமே வெங்காயம் கம்மியாக போடணும், தக்காளி நிறைய போடணும். புளியை கூட குறைச்சிக்கலாம். ஏன்னா புளி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை, ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. புளியை குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதில் தக்காளி கூட நிறைய சேர்த்துக்கலாம். டேஸ்ட்லேயும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எறா குழம்புக்கு வந்து பூண்டு நிறைய சேர்க்கணும். ஏன்னா எறா வந்து வாய்வு, அதனால் பூண்டு நிறைய சேர்த்தா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு தான் வடிக்க சொன்னாங்க. சாப்பாடு எறா குழம்புக்கு சாப்பாடை விட கூட இட்லி தான் செம காம்பினேஷனு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இட்லியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் பக்கத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். யாரெல்லாம் இட்லி எறா குழம்பு விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள்.